இன்ட்ரோவர்ட். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது நான் சொல்ல. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டேனா பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் டேவாக இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒன்று நாங்கள் வந்துட்டு எங்கேயாவது ஊர் சுற்ற கிளம்பிடுவோம், இல்லைன்னா வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். இன்றைக்கி ரெண்டுமே இருக்குது. எங்கள் வீட்டில் வேலையும் இருக்குது, ஈவினிங் வந்துட்டு ஒரு 2 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பர்சனையும் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ வை நாட் இந்த மெமரபிளான டேவை வந்துட்டு விலாக் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அண்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், சப்டைட்டில்ஸில் தான் அந்த வீடியோ ஓடிட்டு இருந்திருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சவுண்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு வருதுன்னு அதை இக்னோர் பண்ணிடுங்க. பாப்பா வந்துட்டு விளையாடிட்டு இருக்கா. என்னதுன்னா, எனக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ட்ரோவர்ட். என்னால் வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் வீடியோ கொடுக்கும்போது நான் நினச்ச விஷயத்த கன்வே பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அதாவது அந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு மேடம் விளையாடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அந்த டிஸ்டர்பன்ஸு, க்யூட்டான டிஸ்டர்பன்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க கைஸ். நான் பேசுறது கவனிங்க. என்னதுன்னா, அந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது, வாய்ஸ் ஓவர் வீடியோ பண்ணும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவில் எடிட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். நான் வந்துட்டு பேசிக்காகவே என்ன தெரிஞ்ச ஒரு ஆட்கள்கிட்ட பேசுகிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா லென்த்தியாக பேசுவேன். என்னால் அந்த பர்டிகுலர் பாட்டுக்குள்ளே சில விஷயங்களை வந்துட்டு கன்வே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் தயங்கி பேசிகிட்டு இருப்பேன். இப்போ மட்டும் எப்படி நான் வந்து நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் ஃப்ரண்ட் கேமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லிட்டரலி நான் என்னை தான் பார்த்துட்ருக்கேன். என்னதுன்னா, நான் இப்போ ஃப்ரண்ட் கேமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னதுன்னா, நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், கண்ணாடியை பார்த்து பேசுவாங்க, தனக்கு தானே பேசிக்குவாங்க. நான் அந்த மாதிரி தான் நினச்சி இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இல்லை, நான் என்னை பார்த்து பேசுகிறனால நான் கான்ஃபிடென்ட்டாக கிளியராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பேக் கேமில் கூட கிடையாது, எடுக்கல, ஃப்ரண்ட் கேமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதே நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்ல வரது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியாமல் திக்கி திணறி பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து நான் சப்டைட்டில்ஸே போட்டேன். பார்த்ததே ஒரு 60 பேர் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 60 பேர் மறுபடியும் ரிப்பீட் வாட்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்துட்டு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்களே சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் வந்துட்டு கேமரா முன்னாடி உங்ககிட்டே லைவ்லியாக பேசுகிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெக்டிக்கான ஒரு டே இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. சண்டேனா நான்வெஜ் லஞ்ச் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். அண்டு லன்ச்சு ரெடி ஆயாச்சு, நான் காட்டுறேன் என்னன்ட்டு. சுட சுட சாதம், மீன் குழம்பு, கொஞ்சமாக ஆனியன், எனக்கு ஆனியன் வச்சு சாப்பிட பிடிக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதித்தியும் சுற்றிட்டுருக்குறா பூனைக்குட்டியாட்ட. சரி, சாப்பிட்டுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு என்னோட அவுட்ஃபிட் நான் காட்டுறேன். அவுட்ஃபிட் ஆஃப் தி டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டர் 300 ருபீஸில் தான், செம்ம குவாலிட்டியான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ட்வினிங் பண்ணலான் இருக்கோம். அதனால பிளாக் எக்ஸாக்ட் பிளாக் இல்லாததுனால இது கொஞ்சம் மிக்சடா இருக்கு பிளாக்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஆக்சுவலா என்ன நான் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபார்ஸ்டேவோட பர்பிள் கிளே மாஸ்க் தான் போட போறேன். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்திருக்கலாம், பட் குளிச்சுட்டு வந்து போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இன்னைக்கு வந்துட்டு போட போறேன். எப்பயுமே இந்த மாஸ்க் நான் போடும்போது கொஞ்சம் எனக்கு வந்துட்டு எரியிற மாதிரி இருக்கும் போட்ட உடனே. எனக்கு போட்டோன்னே குழுக்குழுந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு மட்டும் எரியுது. எல்லாத்தையும் கீழே போடுது, எனக்கு மட்டும் எரியும். கொஞ்ச நேரத்துல செட் ஆயிரும். கழுவி முடிச்ச பிறகு அந்த க்ளோ வந்துட்டு வேற.
இதை பத்தி நான் ரொம்ப நாளாவே வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு முக்கியமான அக்கேஷன் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர், பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு இந்தியா மேட்ச் ஓடிட்டு இருக்குங்க. நீங்க வீட்டுல வந்துட்டு சவுண்ட் கம்மி பண்ணுங்க, ஒரு டிவி ஆஃப் பண்ணுங்க சொல்ல முடியாது. நான் மட்டும் இருந்தானா பரவாயில்ல, வீட்டு மத்தவங்களும் இருக்காங்க. மத்தவங்க யாரும் சொல்றேன், என் ஹஸ்பண்ட் தான் சொல்றேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஒர்க் ஆகுதுதான். ஆனா ஏன் எனக்கு எரியுதுன்னு தெரியல. அந்த எரிச்சல் கொஞ்ச நேரத்துல அடங்கியிருந்தான். இருந்தாலும் ஏதோ மருந்து அப்ளை பண்ணும் போது எரியும் பாத்தீங்களா, அந்த ஃபீல். சொன்ன அந்த டிங்க்லிங் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எரியுது. ஆனா அது ட்ரை ஆனவுமே சரியாயிடுது. என்ன பிரச்சனை, நீங்க யாராவது இதை யூஸ் பண்ணி நீங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி யூஸ் பண்றா, இது வரைக்கும் அவளுக்கு எரிஞ்சது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான். என் ஃபேஸ்க்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஃபேஸ் எப்படி இருக்குன்னா அங்கங்க கொஞ்சம் அதை ட்ரை ஆன பிறகுதான் அதை அடங்கும். நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இதுல ஒழுங்கா கூட கொஞ்சம் சிக் அவசரம் டைம் ஆயிடுச்சு. தெரியுதா ஃபேஸ் பளபளன்னு இருக்கு. மூஞ்சி கழுவிட்டு வந்தோடனே அப்படியே அந்த கூலிங் இருக்கு பாத்தீங்களா, அது போட்டிருந்த போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பியூட்டி இஸ் பெயின்னு சும்மாவா சொன்னாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு நினைச்சேன். ஆல்ரெடி வீடியோல சொன்னேன், கிஷன் போர்ட்ல வந்துட்டு இருக்குது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா என்னோட விஷன் போர்ட்ல வந்து நான் இதை வந்து போட்டேன். எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைம்ல அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு. வாங்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு கடைசியில பார்த்தா எனக்கு ஒரு மெஹந்தி ஆர்டர் வந்துச்சு. நான் நினைச்ச அமௌண்ட் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். 2025 ஃபுல்லாவுமே எல்லா கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்துட்டு 1400 500 தான் இருந்துச்சு. நான் வாங்கும் போது 2000 ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ஈஸி ட்ரை அண்ட் வேவியான ஹேர். அதுல வந்துட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்களும் பாருங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டா இருக்கு, அப்புறம் இந்த கேர்லியா இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கும். பட் நான் வந்துட்டு அந்த ப்ளோ ட்ரையர் வால்னைசிங் அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண பிறகு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்க பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்துட்டு வாய்ஸ் ஓவர்ல தான் வரும். ஏன்னா நான் வந்து அவங்கள பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்து வீடியோ எடுக்கிறத அப்படியே மறந்துட்டேன். சின்ன சின்ன கிளிப்ஸிங் வந்துட்டு தான் எடுத்திருந்தேன். அதைத்தான் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்க அண்ணா கூட வந்துட்டு நான் போய் ரீச் ஆயிட்டேன். போயிட்டு ரீச் ஆகும் போது அவங்க இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உள்ள ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம், எப்படி ரியாக்ட் பண்ண போறோன்னே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதனாலயே வந்துட்டு அவங்கள பார்த்த பிறகு நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது மறந்துட்டேன். நான் ரேஸ் கோர்ஸ் தான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா எல்லாருமே அந்த டைம்ல கப்புள்ஸா உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தனியா உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க எப்படா வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் யாரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, சிஸ்டர் டைப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட காலேஜ் சீனியர் கம் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் அவங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. அவங்க கூட அட்டாச் ஆன மாதிரி நான் வேற யாரு கூடயுமே அந்த அளவுக்கு நான் அட்டாச் ஆனதே கிடையாது. ஒரு சோல் சிஸ்டர், டின் சிஸ்டர் அந்த மாதிரி டைப் பண்ணாங்க. இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னா போச்சு அன்னைக்கு நாளே ரொம்ப ஃபன்னா போச்சு. ஆனா எங்களுக்கு என்னன்னா அந்த டைமே எங்களுக்கு பத்தல. ஒரு நாள் கொடுத்தா கூட எங்களுக்கு பத்தாது, அவ்வளோ பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கட் பண்ணி நான் என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தேன். என்னோட அக்கா பொண்ணோட சலங்கை பூஜைக்கு போயிருந்தேன், பரதநாட்டியம் சலங்கை பூஜை. நான் கரெக்டா போகும்போதுதான் எங்க அக்கா உட்காந்து கட்டிட்டு இருந்தாங்க, காலில் சலங்கை கட்டிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டான டைம்ல ரீச் ஆயிட்டேன். நான் பயந்துட்டே போனேன், ஃபங்க்ஷனே முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு. பட் ரொம்ப நேரம் இருந்துச்சு ஃபங்க்ஷனு. அன்னைக்கு நாளே ரொம்ப ஹெக்டிக்கா பிஸியா போன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டயர்டாவும் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு 11 வயசு தான். அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே சின்ன 11 வயசுக்கு கம்மியான குழந்தைங்க தான். சூப்பராவே தி நெக்ஸ்ட் டே. சாரி, நான் நேற்றுக்கு vlog எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் போயிருப்பேன். அதை அப்படியே அப்புறப்பட்டா கட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிட்டேன். இது நெக்ஸ்ட் டே, இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடியாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ பின்னாடி குப்பையாக இருக்குது, நல்லாக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்லா நீட்டாக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட்காக வெயிட்டிங். ஸோ இது என்னென்னா ஒரு க்யூட்டான ஒரு ஃபங்க்ஷன், நேமிங் செரிமோனிக்காக நம்ம போகிறோம். ஒரு குழந்தைக்கு தானே பேர் வைப்பாங்க, நேமிங் செரிமோனிக்காக நம்ம போகிறோம். நேற்றுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பர்சன், நான் முக்கியமான பர்சனை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட் பண்ண பர்சன் யாருன்னா என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஒரு சிஸ்டர் டைப்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் என் கல்யாணத்தன்னைக்கு தான் லாஸ்ட்டாக பார்த்தேன். ஒரே ஊரில் தான் இருக்கும், ஆனால் எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 2 இயர்ஸாக நாங்கள் பேசிக்கவே இல்லை. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்கள் பேசிக்காமல் இருந்தோம். நான் நினச்சேன் அவங்கள நான் மிஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்கள தவிர்த்து வேறு யாரு கூட அந்த கனெக்டட் ஃபீலும் எனக்கு வரல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை பெருசாக, அவங்க தான். அப்புறம் 2-3 பேர் தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸுன்ட்டு. கேர்ள்ஸில் அவங்க ஒருத்தவங்க தான் ரொம்ப க்ளோஸு. அவங்களுக்கும் நானும் அந்த மாதிரி தான். நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக பேசாமல் இருந்தோம். நாங்கள் 2 பேருமே நினச்சிருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக மிஸ்லாம் பண்ணிக்கலாம், நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் நாங்கள் ஒரு பேசுகிற ஒரு மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் ரியலைஸ் பண்ணோம் நாங்கள் ஓகே நம்ம இந்த பாண்டை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது. அதனால நான் vlog பெருசாக எடுக்கவே இல்லை, ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். அப்புறம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்க்காக வீடியோஸ் எடுத்தோம், அவ்வளோதான். அதை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் போகணும். அது என்னடானா என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, அவங்களோட பொண்ணுக்கு சலங்கை பூஜை பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த 11 வயசு குழந்தை அவ்வளோ சூப்பராக ஆடிச்சு, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நான் அந்த பொண்ணு சித்தி முறையாகுதா, ஸோ என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் பார்ப்பேன். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நேகா, இந்த வீடியோ நீ பார்க்குறேன்னா சூப்பராக டான்ஸ் ஆடினேன். அப்புறம்
அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்கள்கிட்ட லைவாக பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.